Hello students, நம்ம application of vector algebra இருந்து exercise 6.1 பார்க்க போகிறோம். First sum, prove by vector method that if a line is drawn from the center of a circle to the midpoint of a chord, then the line is perpendicular to the chord. இதெல்லாம் நீங்கள் 9th 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்பேன், தியரமாக படிச்சிருப்பீங்க. கார்டு, சர்க்கிள், சென்டர் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதோட மீனிங் என்ன, ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு கார்டு இருக்குது, இதிலேருந்து சர்க்கிளோட சென்டரில் இருந்து கார்டுக்கு மிட் பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணுற லைன் பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். கிவன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, சர்க்கிளோட சென்டரில் இருந்து கார்டோட மிட் பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணுற லைனு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு நம்ம வெக்டர் மெத்தடில் ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஸோ வெக்டர் மெத்தட் அப்படின்னாவே நம்மளுக்கு ஆரோ மார்க் போட்டு ட்ரா பண்ணுவோம், தெரியும் இல்லையா? இங்கே நம்ம OA வெக்டார், OB வெக்டார் அண்ட் OM வெக்டார்னு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஏபியோட மிட் பாயிண்ட்டு M. அப்போது பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் A OA வெக்டார், பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் B இஸ் OB வெக்டார். மிட் பாயிண்ட்டு நம்ம இதோட ரெடி ஆட் பண்ணிவிட்டு சொல்வோம் இல்லையா? பொசிஷன் OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் டிவைடட் பை 2. ஸோ இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. OB the center of the circle, AB is the chord of the circle, M is the midpoint of the chord AB, join OM. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், கார்டோட மிட் பாயிண்ட்டையும் சர்க்கிளோட சென்டரையும் ஜாயின் பண்ணுறோம். அந்த லைன், அந்த ஆங்கிள் என்ன ஆங்கிளாக இருக்கும், 90 டிகிரி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். 90 டிகிரி ஆங்கிள் 90 டிகிரி ப்ரூவ் பண்ணணும். வெக்டர் மெத்தட் அப்படின்னாவே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 2 வெக்டார்ஸ் பர்பண்டிகுலர் அப்படின்னா A வெக்டார் டாட் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. 2 வெக்டார்ஸோட டாட் ப்ராடக்ட் 0வாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணாவே போதும். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், OM வெக்டார் அண்ட் AB வெக்டார் ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 0 கிடைக்கணும். டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது 0 கிடைக்கணும். ஸோ MOM வெக்டார் நம்மளுக்கு தெரியும், OM வெக்டார் அண்ட் AB வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் OA ப்ளஸ் OB பை 2 டாட் AB வெக்டார் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன செய்யலாம், பை 2 1/2 OA ப்ளஸ் OBன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுத போகிறேன். இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே AB வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க, AB வெக்டாரை நம்ம நார்மலாக சொல்லும்போது OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னு சொல்லுவோமா? ஸோ அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணும்போது இங்கே என்ன கிடைச்சிருது, OB மைனஸ் OA, A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சாச்சு, OB ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இதுக்கு நம்ம மாடுலேஷன் டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்துகிட்டு சப்ராக்ட் பண்ணுற வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஒரு OB ஸ்கொயர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். OB வெக்டார் ஸ்கொயரை நம்ம டிட்டர்மினன்ட் OB ஹோல் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் இப்போ OA அண்ட் OB சர்க்கிளோட ரேடியஸாக இருக்குது. OA அண்ட் OB ஆர் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ 2 வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சாச்சு, இந்த 2 வேல்யூ கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு 0 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ 2 வெக்டார்ஸோட டாட் ப்ராடக்ட் 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ 2 வெக்டார்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். ஸோ இதனால் என்ன நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், மிட் பாயிண்ட்டுக்கு சென்டரில் இருந்து ட்ரா பண்ணுற லைன் கார்டுக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம். கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாவே எல்லாமே ஈஸி. ப்ரூவ் by vector method that the median to the base of the isosceles triangle is perpendicular to the base. மீடியன் அப்படின்னாவே என்ன செய்வேன், ஒரு வெர்டெக்ஸில் இருந்து ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணுற லைனை நம்ம மீடியன்னு சொல்லுவோம். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிளோட ஏதாவது ஒரு வெர்டெக்ஸில் இருந்து நம்ம ட்ரா பண்ணுற லைன் ஆப்போசிட் லைனோட மிட் பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணுற லைனை நம்ம மீடியன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் ஆஃப் அன் ஐசோலஸ் ட்ரையாங்கிள் இஸ் பர்பண்டிகுலர் டு த பேஸுக்குன்னு ட்ரா பண்ணுற 2 ஐசோலஸ் ட்ரையாங்கிள் இருக்குது. 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது, ஐசோலஸ் ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த லைன் இப்போ நம்ம இட் இஸ் ஐசோலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா நம்ம மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைன் பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பேஸ் அண்ட் பர்பண்டிகுலர் லைன் ரெண்டுக்கும் வெக்டார் ரெண்டுக்கும் இருக்குது. டாட் ப்ராடக்ட்டை
ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், ஏபிசிஏ ட்ரையாங்கிளை எடுத்துக்க போகிறேன். ஏ இஸ் த ஆரிஜின். ஸோ ஏபி இப்போ ட்ரையாங்கிள் ஆரிஜின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்த மாதிரியே நம்ம இங்கேயும் ப்ரூவ் பண்ணலாம். OA வெக்டார் OB வெக்டார் மிட் பாயிண்ட்டுங்கிறதுனால இது என்னென்னு சொல்லலாம், OA ப்ளஸ் OB பை 2, OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் பை 2ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இங்கே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், A இஸ் த ஆரிஜின் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா O இஸ் த ஆரிஜின் எடுத்து கூட நீங்கள் சம் சால்வ் பண்ணலாம். ABC is the isosceles triangle, then A side and AB and AC or OB and OA. நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறது இந்த வெர்டெக்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஆரிஜினாக எடுத்துக்கிறோம். மிட் பாயிண்ட் இஸ் M. சூஸ் A is the origin எடுத்துக்கும்போது AM is the AB vector and உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது என்னவா இருக்கும், A பாயிண்ட்டை நீங்கள் ஓன் கன்சிடர் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். சரியா, இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி போடுங்க. M வெக்டார் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், OM வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு சம் எப்படி போட்டோமோ அதே மாடலே தான். அண்ட் நெக்ஸ்ட்டு BC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு AC வெக்டார் மைனஸ் AB வெக்டார்னு கொடுத்துருக்காங்களா. என்னது BC வெக்டார் என்னது, இது நார்மலாக இங்கே நம்ம பின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோமா. அப்போ ஏபி வெக்டாரை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம், OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் பார்க்கும்போது A ஆரிஜினாக இருந்துச்சுன்னா இது என்னவா ஆகும், ஏபி சிபிசியாக இருக்குது இல்லையா, இது ஏபி இஸ் த ஆரிஜின்றதுனால AC வெக்டார் மைனஸ் AB வெக்டார்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் நம்ம ஏவோ ஆரிஜினாக எடுத்துட்டோன்னா டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது சேம் கான்செப்ட். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணமோ அதே மெத்தடே தான் வரும். அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஒரு சர்க்கிள்குள்ளே ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம். இங்கே என்ன செய்ய போகிறேன், ஒரு ட்ரையாங்கிளில் ஐசோலஸ் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டே சால்வ் பண்ணுறோம். அங்கேயும் ஐசோலஸ் ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ஐசோலஸ் ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 2 சம்க்குமே சேம் மெத்தடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இங்கே நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணினா ஈஸியாக இருக்கும், OAB. ஓகேவா. நெக்ஸ்ட் சம், prove by vector method that an angle in a semicircle is a right angled triangle. ஒரு செமிசர்க்கிளில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள், இந்த ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு செமிசர்க்கிள் இருக்குது, செமிசர்க்கிளோட டயாமீட்டர் ஏபி இருக்குது. டயாமீட்டரோட என் பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது ஃபார்ம் ஆகிற ஆங்கிளோட மெஷர்மெண்ட் என்னவா இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா, இங்கே நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன், AO அண்ட் B. இங்கே O இஸ் த ஆரிஜின்றது கிளியராக தெரியுது. ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், ஆங்கிள் AOB 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செஞ்சால் போதும், PA அண்ட் BB ஈக்குவல் டு 0 நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். டாட் ப்ராடக்ட் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். பை த டயக்ராம் என்ன இருக்குது, OA OB அண்ட் OP எல்லாமே சென்டர்லேருந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு ரேடியஸாக இருக்குது. PA வெக்டார், இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறீங்க. இந்த ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இந்த 3 ட்ரையாங்கிள்ஸோட வெக்டார்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 0. இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறது OP வெக்டார் ப்ளஸ் OA வெக்டார், இது எல்லாத்தையும் 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணுவேன். இங்கே ஒரு ஆங்கிள், இப்போ நார்மலாக இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இட் இஸ் A வெக்டார், இட் இஸ் B வெக்டார் அண்ட் C வெக்டார் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அரோ மார்க் ட்ரா பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம், ஒரே ஒரு வெக்டாருக்கு மட்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மார்க் பண்ணுவோம். இப்போ இதை நம்ம மென்ஷன் பண்ணும்போது A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார்னு வரும். இங்கே டைரெக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் ப்ளஸ் கன்வெர்ட் ஆகிடும். இங்கே மைனஸ் சின்னு தான் ஆக்சுவலாக கிடைக்கும், இந்த C ஆப்போசிட் சைட் போகும்போது ப்ளஸ் சியாக கன்வெர்ட் ஆகிடும். சரியா, ஸோ நம்ம இதுக்கு இந்த வேல்யூ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே என்ன இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் சைட்ஸ் பாருங்கள், OA வெக்டார்
இப்போ PA வெக்டரோட வேல்யூ எந்த டைரெக்ஷனில் இருக்குது, எல்லாமே இந்த 2 வேல்யூஸும் சேம் டைரெக்ஷனில் இருக்குது, இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. சரியா? ஸோ இதில் இருந்து நம்ம பொசிஷன் வெக்டர் சொல்லும்போது PA வெக்டார் ஈக்குவல் டு PO வெக்டார் அண்ட் OA வெக்டார் பிட்வீன் PA இருக்குது, டபுள் O போட்டு ப்ளஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரியே இங்கே PB இருக்குது, PB பிட்வீன் ஆரிஜின் சென்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும். சரியா? இங்கே நம்ம OB அண்ட் OA ரெண்டுமே வேறு வேறு டைரெக்ஷனில் இருக்கா? OA அண்ட் OB ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. OA வெக்டாரும் OB வெக்டாரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால ரெண்டுமே ஒரு வேல்யூ அனதர் வேல்யூவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்க போகிறோம்? நெகட்டிவ் வேல்யூவாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு? PAக்கு PO ப்ளஸ் OAன்னு கிடச்சிருக்கு, PBக்கு PO ப்ளஸ் OBன்னு கிடச்சிருக்கு. இந்த PB வேல்யூவை நம்ம நெகட்டிவாக கன்சிடர் பண்ணுறோம். நெகட்டிவாக கன்சிடர் ஏன் கன்சிடர் பண்ணுறோம்? 2 வெக்டர்ஸும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மீட் பண்ணுறதை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது ஈக்குவல் வேல்யூ 0 ஆகிடுச்சு. இங்கே PO ஸ்கொயர் OA ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. PO அண்ட் OA வேல்யூ ஆர் சேம், ரெண்டுமே ரேடியஸ்ன்றதுனால ரெண்டுமே கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 0வாக கிடச்சிருக்கு. ஸோ PA வெக்டாரும் PB வெக்டாரும் பர்பண்டிகுலர். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? PA வெக்டார் டாட் PB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு 4th sum. Prove by vector method that the diagonals of a rhombus bisect each other at right angle. Rhombus ஓட 4 sides ஈக்குவல் நம்மளுக்கு தெரியும். Rhombus is one of the இப்படி தான் நம்ம ரோம்பஸ் ட்ரா பண்ணுவோம் இல்லையா? ரோம்பஸோட diagonals bisect each other. bisect அப்படின்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக ஒரு டைகனல் அனதர் டைகனலை டிவைட் பண்ணும். அதே மாதிரியே 2 டைகனல்ஸுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சது எது? OA வெக்டர், OB வெக்டர், OC வெக்டரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ ABCD இஸ் த ரோம்பஸ். AB வெக்டார் என்னவா எடுத்துக்க போகிறோம்? A வெக்டார். AB சைடு A வெக்டாராகவும் AD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு B வெக்டார். ரெண்டுமே சைட்ஸ் ஆல் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ரோம்பஸில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றது தெரியும். வெக்டாரில் டைரெக்ஷன் மென்ஷன் பண்ணுன்றதுனால இட் இஸ் A வெக்டார். AB சைடு A வெக்டாராகவும் AD சைடு B வெக்டாராகவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரியா? ஸோ AB அண்ட் BC ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ன்றதுனால A வெக்டார் இதோட டிடர்மினன்ட் இல்லை மேக்னிடியூட் வேல்யூஸ் சேமாக இருக்கும். A வெக்டாரோட மேக்னிடியூடும் B வெக்டாரோட மேக்னிடியூடும் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு AC ஈக்குவல் டு AB ப்ளஸ் BC. AB ப்ளஸ் ACயோட வேல்யூ இந்த டைகனல் ட்ரையாங்கிள் லா இருக்குது இல்லையா? வெக்டார் ட்ரையாங்கிள் லா அதை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். சரியா? AC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு AB வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார். ஸோ A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார். BD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு BD வெக்டார். இந்த BD வெக்டார் இருக்கு இல்லையா? இதை நம்ம சொல்லும்போது இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம மென்ஷன் பண்ணுவோமா? ஒரு ட்ரையாங்கிள் லா ப்ரூவ் பண்ணும்போது ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன் வரும்போது BD வெக்டார் ஈக்குவல் டு AB வெக்டார் ப்ளஸ் AD வெக்டார். ஓகேவா? AB வெக்டார் ப்ளஸ் AD வெக்டார். BC வெக்டார் CD ஃபஸ்ட்டு இந்த சைடு சொன்னோம். இப்போ BD வெக்டார் இந்த டைகனலுக்கு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த டைகனலுக்கு சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த லைனை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் BD ஈக்குவல் டு இதோட டைரெக்ஷன், இங்கே டைரெக்ஷன் இருக்கும் இல்லையா? இதில் ஆப்போசிட் டைரெக்ஷனை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். தட் இஸ் BD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு DC அண்ட் BC. ஸோ இதை தான் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். BC ப்ளஸ் CD. இது ரெண்டும் ஆப்போசிட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமில் லைன்ஸ் நீங்கள் அரோ மார்க் ட்ரா பண்ணணும். இது ரெண்டும் சேம் சைடில் இருக்குது. இந்த வேல்யூ ஆப்போசிட் சைடில் மாறும். ஸோ AB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு CD வெக்டார்னு சொல்ல மாட்டோம்,
மைனஸ் டிசி வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரூல்ஸ் நம்ம பேரலோகிராம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா இது கரெக்டாக வரும். சரியா? பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார். சிடி வெக்டார் அப்படின்றது என்னவா இருக்குது? மைனஸ் ஏபி வெக்டாராக இருக்குது. ஏடி வெக்டார் என்னது? பி வெக்டார். அண்ட் இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்கு? ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டூ டைகனல்ஸோட டாட் ப்ராடக்ட், டூ டைகனல் வெக்டரோட டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு 0 கிடச்சிருக்கு. ஸோ த டைகனல் ஆஃப் த ரோம்பஸ் ஆர் பர்பெண்டிகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுறோம். சரி, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல்ஸ் என்ன? இப்போ ரெண்டுக்கும் டைரெக்ஷன் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும். பிடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார்னு வரும். இந்த ஏ வெக்டாரும் ஏபி வெக்டாரும் டிசி வெக்டாரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால அப்படியே இது ரெண்டும் சேம் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இந்த பி வெக்டார் இதுவும் பி வெக்டாராக இருக்கும். இங்கே ஏ வெக்டாராக இருக்கிறது இங்கே என்ன சேஞ்ச் ஆகும்? மைனஸ் ஏ வெக்டாராக கன்வெர்ட் ஆகும். டயக்ராமில் இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. டைரெக்ஷன் கரெக்டாக மார்க் பண்ணணும். சரியா? Next sum, fifth sum, using vector method, prove that if the diagonals of a parallelogram are equal, diagonals oda parallelogram equal, parallelogram oda diagonals equal, then it is rectangle. ஒரு parallelogram இருக்கு, அந்த parallelogram-ஓட diagonal ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த parallelogram நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஸோ இதுக்கும் நம்ம அந்த ட்ரையாங்கிள் லா, வெக்டர் ட்ரையாங்கிள் லா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கேயும் பாருங்கள், ஏபி வெக்டர் ஏ வெக்டர், இது பி வெக்டரை கன்சிடர் பண்ணுறோம். இங்கே டைரெக்ஷன் மார்க் பண்ணுவேன், இங்கே ஆப்போசிட் டைரெக்ஷன் வரும். சரியா? ஸோ அதே சேம் கான்செப்டில் நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக டைகனல்ஸ் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ABCD be the triangle given that AC equal to BD. ஏன் AC equal to BD? AC and BD are equal. Opposite sides are equal. Opposite side parallelogram இருந்துச்சுனாலும் சரி, ரெக்டாங்குலர் இருந்துச்சுனாலும் opposite sides equal. So AC and BD ஈக்குவல்னு கன்சிடர் பண்ணுறோம். AC வெக்டார் நம்மளால சொல்ல முடியும். AC வெக்டார் எங்கே இருக்குது? AC வெக்டார் is equal to இந்த ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி BD வெக்டார் நம்ம கன்சிடர் பண்ணி சொல்லும்போது BD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த டூ வெக்டார்ஸோட அடிஷனாக இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? AC வெக்டார் ஈக்குவல் டு AB வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார், BD வெக்டார் ஈக்குவல் டு BA வெக்டார் ப்ளஸ் AD வெக்டார். BA வெக்டார் ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸ் AB வெக்டார் ஆகும். AD வெக்டாரும் BC வெக்டாரும் ஈக்குவல். AD vector and BC vector are equal. AD and BC are equal அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். BC ACயும் BDயும் ஈக்குவல்ன்றதுனால நம்ம இப்போ டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது AC டாட் BD, AC ஸ்கொயர் இது ஸ்கொயர் பண்ணுவீங்க. அதே மாதிரி BD ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? டபுள் சைடு இருக்குது AB ஸ்கொயர், BC ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. AB வெக்டார் அண்ட் BC வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0 ஆகிடுது. ஸோ 90 டிகிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஆங்கிள் B ஈக்குவல் டு 90 டிகிரி. So ABCD is a right angle. Question திரும்ப பாரு. Using vector method, prove that if the diagonals of a parallelogram are equal, then it is rectangle. Diagonals equal இருந்துச்சு அப்படின்னா it is rectangle அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். Diagonal equal இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். Diagonal 2 diagonalஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் அப்படின்னா ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி. ஆனால் பேரலோகிராம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரின்றதுனால நம்ம
AC is perpendicular to AB or AB is perpendicular to BD அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போதும். பர்பண்டிகுலர் அப்படின்னாவே நம்ம டாட் ப்ராடக்ட் ஜீரோன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? AC ஸ்கொயர் ஈக்குவல் டு BD ஸ்கொயர். ஸோ சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 90 டிகிரின்னு கிடச்சாச்சு. 90 டிகிரி ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்குன்னா ரிமைனிங் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பேரலோகிராமில். ஸோ எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரியாக இருக்கும். எல்லா ஆங்கிளும் 90 டிகிரியாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் த ரெக்டாங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ப்ரூவ் by vector method the area of the quadrilateral ABCD having a diagonal AC and BD. இப்போ நார்மலாகவே என்ன தெரியும், ஒரு 2 ட்ரையாங்கிள்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இங்கே ஒரு ACD ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது, அனதர் ஒன் ABC ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது. இதோட பேஸ் நம்ம என்னவா கன்சிடர் பண்ண போகிறோம்? AC. அப்போ பேஸ் அட்ஜசன்ட் சைடை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ AC பேஸ் ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே சேம் பேஸ் ஏசி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அட்ஜசன்ட் சைட்ஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதோட ஏரியாவையும் ஏடிசி அப்படின்ற ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஏபிசி ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு குவாட்ரிலேட்டரல் ஆஃப் ஏபிசிடியோட ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ சம் போட போகிறோம். வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஏபி ரெண்டுலேயுமே ஏசி காமனாக இருக்குது. எனி ஒன் அட்ஜசன்ட் சைடு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் ஏபி சைடு அட்ஜசன்ட் சைடு எடுத்துக்கிறோம். செகண்ட் ட்ரையாங்கிளில் ஏடி அட்ஜசன்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னா இந்த 2 வெக்டார்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன சைன் கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார்னு கிடைக்கும். சரியா? ஒரு கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இது ரெண்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் இருந்தால் தான் நம்மளால் கிராஸ் ப்ராடக்டில் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம மேட்ரிக்ஸ் ரூலில் படிச்சிருப்போம். மேட்ரிக்ஸில் ஒரு ரோவாக அனதர் ரோவாக கன்வெர்ட் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அந்த கான்செப்டில் இது கிடைக்கும். இதுவே டாட் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை நம்ம பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் எப்படி டாட் ப்ராடக்ட் எடுத்தாலும் சேம் ஆன்சர் கிடைக்கும். ஆனால் கிராஸ் ப்ராடக்டில் நம்மளுக்கு வேறு மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே மைனஸ் சிம்பிள் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம்ஸ்லேயுமே என்னென்ன காமனாக இருக்குது? 1/2 ஏசி 1/2 ஏசி நம்மளை படிச்சிருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைனிங் என்ன கிடைச்சிருது? மைனஸ் ஏபி 1/2 ஏசி காமனாக எடுக்கும்போது மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏடின்னு கிடைக்குது. மைனஸ் ஏபி அப்படின்ற வேல்யூவை நம்ம பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணும்போது ஏபி வெக்டார் பிஏ வெக்டாராக கன்வெர்ட் ஆகுது. மைனஸ் ஏபி வெக்டாராக இருக்கிறது ப்ளஸ் பிஏ வெக்டாராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ கன்வெர்ட் ஆகும்போது நம்மளுக்கு பிஏ ப்ளஸ் ஏடியோட வேல்யூ என்னவா இருக்குது? பிஏ ப்ளஸ் ஏடி. பிஏ ப்ளஸ் ஏடியோட வேல்யூ என்ன இருக்குது? பிடி. பிஏ வேல்யூ ப்ளஸ் ஏடி வேல்யூ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வெக்டார் வேல்யூ கிடைக்கும். ஸோ வெக்டார் ட்ரையாங்கிள் லா யூஸ் பண்ணும்போது டயகனலோட வேல்யூ பிடின்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருச்சு? ஏசி இன்ட்டு பிடி. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஏசி கிராஸ் பிடின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். Prove by vector method that the parallelograms on the same base and between the same parallels are equal in area. இப்போது சேம் லைன் 2 லைன்ஸ் ஆர் பேரலாக இருக்குது. 2 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன் ஏபி. இப்போது நான் ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணுறேன். இந்த பேரலோகிராம் ஏபிசிடி. நான் அதே சேம் பேஸ் ஏபியை கன்சிடர் பண்ணிவிட்டு அனதர் பேரலல் 2 parallel lines இருக்குது. ஏ பி ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைனில் திரும்ப ஏபிஏ பேஸாக வச்சுட்டு அனதர் பேரலல் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைனோட ஏரியாவும் இங்கே ஃபார்ம் பண்ணுற ஏரியாவும் இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுற ஏரியாவும் ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியா? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும்
another triangle ஓட ஏரியா ட்ரையாங்கிள் இல்லை பேரலோகிராமோட ஏரியாவும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ண போகிறோம். ABCD and ABCD dash நியூ பேரலோகிராமை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பேரலோகிராம் A வெக்டர் ஏரியா ஆஃப் பேரலோகிராம்னு கன்சிடர் பண்ணோம்னா adjacent சைட்ஸோட வேல்யூ AB வெக்டர் இன்ட்டு AD வெக்டர். இந்த AD வெக்டார் அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்லலாம், AD டேஸ் ப்ளஸ் D டேஸ் D வெக்டார்னு சொல்லலாம். AD வெக்டாரை நம்ம இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் இருக்கா. ஸோ நம்ம AD வெக்டாரை நம்ம என்னென்னு சொல்லலாம், இந்த டூ வெக்டர்ஸோட அடிஷன் சொல்லலாம் இல்லையா, D டேஸ் அண்ட் AD டேஸோட அடிஷன்னு சொல்லலாம். ஸோ நம்ம அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, AD டேஸ் ப்ளஸ் D டேஸ் A. இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது AB வெக்டார் AD டேஸ் வெக்டார், AB வெக்டார் D டேஸ் D வெக்டார்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, AB வெக்டார் அண்ட் D டேஸ் D வெக்டார் அதோட கிராஸ் ப்ராடக்ட் 0. ஏன் அப்படின்னா AB வெக்டார் அண்ட் D டேஸ் வெக்டார் ஆர் பேரலலாக இருக்கும்போது கிராஸ் ப்ராடக்ட் இப்போது நம்ம பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா டாட் ப்ராடக்ட் 0வாக இருக்கும். டூ வெக்டர்ஸோட டாட் ப்ராடக்ட் 0வாக இருக்கும். இதுவே டூ லைன்ஸ் பேரலாக இருக்குது அப்படின்னா டூ வெக்டர்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் 0வாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது AB வெக்டர் அண்ட் D டேஸ் D வெக்டர் பேரலாக இருக்கிறதுனால இந்த வேல்யூ 0 ஓகேவா. AB கிராஸ் AD டேஸ் வெக்டர் நம்மளை சொல்லியிருக்கோம். இது எதுக்கு ஈக்குவல், வெக்டர் ஏரியா ஆஃப் டூ அட்ஜசன்ட் AB வெக்டர் ஒரு சைடு, AD டேஸ் வெக்டர் அனதர் சைடு. நம்ம நியூவாக ஃபார்ம் பண்ண பேரலோகிராமோட அனதர் சைடாக இருக்குது. AB வெக்டர் அண்ட் AD டேஸ் வெக்டர் இந்த சைடோட அட்ஜசன்ட் சைடாக இருக்குது. ஸோ இந்த பேரலோகிராமோட ஏரியா நம்மளுக்கு அனதர் ABCD பேரலோகிராமோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா. நீங்கள் ஒரு டைம் சப்ஜெக்ட் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நாங்கள் இங்கே டயக்ராம் செப்பரேட்டாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் கொஷினில் இருக்க ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். இதை நீங்கள் சப்ஜெக்ட் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன் டைம் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரியா. நெக்ஸ்ட்டு 8th sum. G is the centroid of the triangle ABC. Centroid of the triangle ABC. Then area of triangle GAB, GBC, GCA. இது எப்படி இருக்கும், 1/3 of the triangle ABC. இப்போ நம்ம டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் ABC is the triangle, G is the centroid. ஸோ இந்த சென்ட்ராய்ட்லேருந்து நம்ம ஃபார்ம் பண்ணுற ட்ரையாங்கிள்ஸ், 3 ட்ரையாங்கிள்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், செகண்ட் ட்ரையாங்கிள், தேர்டு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாலாம் எப்படி இருக்கும், இந்த ட்ரையாங்கிள் ஏரியா எப்படி இருக்கும், 1/3 ஆஃப் ABC. நெக்ஸ்ட்டு AGCயோட ஏரியா எப்படி இருக்கும், 1/3 ஆஃப் ABC அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், ABC இஸ் அ ட்ரையாங்கிள், G இஸ் த சென்டர் ஆரிஜின் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், ஓன்னு எடுத்துக்க போகிறோம். ABC OA வெக்டர், OB வெக்டர், பொசிஷன் வெக்டர் நார்மல் நம்ம சொல்லும்போது OA வெக்டர், OB அண்ட் OC வெக்டர் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சென்ட்ராய்டு எப்படி மென்ஷன் பண்ணுவேன், A வெக்டர் OA வெக்டர் ப்ளஸ் OB வெக்டர் ப்ளஸ் OC வெக்டர் டிவைடட் பை 3ன்னு சொல்லுவோம். ஸோ A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் பை 3ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GAB, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் GAB எடுத்துக்கிறோம் அப்படின்னா அட்ஜசன்ட் சைட்ஸ், 2 அட்ஜசன்ட் சைடு GAB இந்த ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். 2 அட்ஜசன்ட் சைட் GA அண்ட் GB எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம GA வெக்டரை நம்ம என்னென்னு சொல்லலாம், OA வெக்டர் மைனஸ் OG வெக்டர் சொல்லுவோம். GB வெக்டரை OB மைனஸ் OG வெக்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது என்ன வேல்யூ கிடைக்குது, OA வெக்டர் கிராஸ் OB வெக்டர். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. OG இன்ட்டு OG சேம் வெக்டரே நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு 0 கிடச்சிரும். ஸோ இந்த ஸ்டெப் நம்மளுக்கு கிடச்சிருக்கா. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், A கிராஸ் B OA வெக்டர் அதோட வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். OA வெக்டர் A, OB வெக்டர் B அண்ட் OG வெக்டர் இருக்குது, GA வெக்டர் இருக்குது அப்படின்னா சென்ட்ராய்டு.
ஸோ அந்த வேல்யூஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 1/3 ஆஃப் 1/2 இன்ட்டு ஆன்சர் இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 1/3 ஆப்போசிட் சைட் போகும்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிசி ஜிசிஏ ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் இந்த மாதிரி ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ணுறோம், இந்த வெக்டார் கன்சிடர் பண்ணிவிட்டு அட்ஜசன்ட் சைடு ஏஜி ஏபி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒய்ஏ வெக்டாரோட வேல்யூ ஏ வெக்டார், இட் இஸ் பி வெக்டார். ஓஜிக்கு நம்ம ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது சேம் வெக்டார் இருக்க கிராஸ் ப்ராடக்ட் எல்லாமே 0 ஆகிடும். ஏ கிராஸ் ஏ 0, பி கிராஸ் பி 0 ஆகிடும். ஓகேவா, பி கிராஸ் பி 0 ஆகிடுச்சு. ரிமைனிங் ஏ கிராஸ் பி, இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் சிம்பிள் வருது. அதே மாதிரி ஏ கிராஸ் பி இருக்குது, இது இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்கே மைனஸ் வருது. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி, இதை நம்ம செப்பரேட் பண்ணுறோம். இது ஒரு டேர்மாகவும் நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை ஒரு டேர்மாகவும் கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகும்போது எல்சிஎம், நார்மல் எல்சிஎம் எடுத்துக்குவோம் இல்லையா, எல்சிஎம் எடுத்துக்கும்போது 3 இன்ட்டு ஏ கிராஸ் பி மைனஸ் ரிமைனிங் வேல்யூஸை நம்ம ஆல்டர்னேட்டாக அப்படியே எழுதிடுறோம். சரியா, அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், இதில் நம்ம சேம் கிராஸ் ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, 3 ஏ கிராஸ் பி இருக்குது, இங்கே ஒரு ஏ கிராஸ் பி இருக்குது, இங்கே ஒரு ஏ கிராஸ் பி சப்ராக்ட் பண்ணும்போது ஒன்லி 1 ஏ கிராஸ் பி கிடச்சிருது. ஸோ ஏ கிராஸ் பி ப்ளஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் சி கிராஸ் ஏ டிவைடட் பை 3ன்னு கிடைக்குது. ஸோ இட் இஸ் 1/3 இன்ட்டு இதோட வேல்யூ என்ன, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி டோட்டல் ட்ரையாங்கிளோட ஏரியாவாக இருக்கும். சரியா, இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதே தான் எல்லா ட்ரையாங்கிளுக்கும் ஜிபிசியாக இருந்தாலும் ஜிசிஏவாக இருந்துச்சுனாலும் அதே சேம் வேல்யூவாக தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இது வரைக்கும் நம்ம 1ன்னு எடுத்துக்கிறோம். ஏபி ட்ரையாங்கிள் எந்த 3 ட்ரையாங்கிள்ஸுக்குமே சேம் ஏரியா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏபி கிராஸ் ஏசி கிடைக்குது. இது நம்ம நார்மலாக ஓபி மைனஸ் ஓஏ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் ஏ கிராஸ் பி ப்ளஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் சி கிராஸ் ஏ இன்ட்டு 1/2ன்னு கிடைக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிள் 3 வேல்யூஸ் ஆர் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். சரியா, இங்கே 1/3 எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த ஃபார்முல் இங்கே கிடைக்கிற வேல்யூ, இது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசின்னு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா, இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு ரிமைனிங் 3 ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு வச்சுட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபைண்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் பொசிஷன் வெக்டார் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஃப்ராக்ஷன் மெத்தட் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு இது ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்தோம். காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னா சேம் குவாட்ரண்ட்டில் இருக்க மாதிரியே நம்ம லைன் பாயிண்ட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸில் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பி காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா சைன் பீட்டா கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு காஸ் அப்படின்னாவே என்ன ப்ராடக்ட் எடுப்பீங்க, டாட் ப்ராடக்ட் எடுப்போம். ஸோ 2 வெக்டர்ஸோட டாட் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். ஓபி வெக்டார் டாட் ஓஏ ஓக்யூ வெக்டார் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதோட வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருது. சரியா, டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது. ஓகேவா, ஃபஸ்ட்டில் இருந்து பாருங்கள். யூனிட் இது நார்மலாக லாஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணதே தான். யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிறோம். பி பாயிண்ட் கியூ பாயிண்ட் செலக்ட் பண்ணுறோம். சேம் குவாட்ரண்ட்டில் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணுறோம். ஆங்கிள் எடுத்துகிட்டேன். பிஎம் கியூஎல் இந்த டிஸ்டன்ஸில் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம், ஓபி வெக்டார் இந்த டிஸ்டன்ஸ் இது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சொல்லுவோம். ஓபி லைனுக்கும் ஓக்யூ லைனுக்கும் பிட்வீன் ஆங்கிள் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இந்த ஓபி டாட் ஓக்யூ டாட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஓபி மேக்னிடியூட் ஓபி வெக்டார் மேக்னிடியூட் ஓக்யூ வெக்டார்
இந்த காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கிடைக்கும். அதையே நம்ம ஓபி வெக்டாருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஓக்யூ வெக்டாருக்கு காஸ் ஆல்ஃபா ஐ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜேன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த கான்செப்டில் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். இது ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? எக்ஸாம்பிள் சம்மில் போட்டதே தான். காஸ் அப்படின்னாவே நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். காஸ் அப்படின்னா டாட் ப்ராடக்ட், சைன் எடுத்துட்டா என்ன ப்ராடக்ட்? கிராஸ் ப்ராடக்ட். இங்கே சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா டூ வேல்யூஸையும் வேறு வேறு குவாட்ரண்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த டூ வெக்டர்ஸ்க்கு பிட்வீன் ஆங்கிளை நம்ம என்ன எடுத்துக்குவோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இந்த கான்செப்டையும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஓபி வெக்டர் அண்ட் ஓக்யூ வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது என்னவாகும்? சேம் வேல்யூஸை நம்ம கேன்சல் பண்ணிக்குவோம். இங்கே ஐஜேகே. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் ஐஜேகே நார்மலாக எடுத்துக்கிறோம். செகண்ட் ரோவில் அதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிறோம். இதை நம்ம மல்டிப்ளை நார்மலாக டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் sin alpha plus beta equal to sin alpha cos beta cos alpha plus sin beta. அங்கே பை மைனஸ் தீட்டாவில் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு 11th சம். இது ஆல்ரெடி நீங்கள் போட்டதே தான். கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ், ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. டி வேல்யூ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஒர்க் டன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். டூ வேல்யூஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் F1 + F2 ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு டி வேல்யூ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இதுக்கு ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிற வேல்யூ நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் டன். ஏதோ ஈஸி சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 12th சம். ஃபோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Act on a particle displaced from the point with the position vector OA vector OB vector கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் டன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு F1 F2 அதோட மேக்னிடியூட்ஸ் கொடுத்துட்டதுனால அதை ஃபோர்ஸஸ் வித் மேக்னிடியூட்ஸ் எடுத்துக்கிறோம். எந்த டைரெக்ஷனில் போகுது? F1 வெக்டரும் F2 வெக்டரும் இந்த டைரெக்ஷனில் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா the vector having magnitude lambda, ஒரு மேக்னிடியூடோட வெக்டார் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வெக்டாரை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டைரெக்ஷன் ஆஃப் த வெக்டார் எப்படி சொல்லுவேன்? லாம்டா ஏ வெக்டார் பை மேக்னிடியூட் ஏ வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது F1 ஃபோர்ஸ் எப்படி கிடச்சிருக்கு? இந்த ஃபார்முலா நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. மேக்னிடியூட் வேல்யூ கொடுத்து டைரெக்ஷன் ஆஃப் த வெக்டார் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா மேக்னிடியூட் ஏ வெக்டார் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ இப்படி கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு நியூமரேட் இருக்க மேக்னிடியூட் வேல்யூவும் டினாமினேட்டரில் இருக்க மேக்னிடியூட் வேல்யூவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 5√2 இருக்க கேன்சல் ஆகும். ரிமைனிங் நம்மளுக்கு ஃபோர்ஸ் மட்டும் கிடச்சிடும். சரியா? அதே மாதிரி F1 கண்டுபிடிச்சிட்டோம். சேம் மெத்தடில் F2வும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பி வெக்டார் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ, இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ இங்கே இருக்க மேக்னிடியூட் வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ கேன்சல் ஆகிருக்கு. கேன்சல் ஆகி F2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபோர்ஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்குது. பொசிஷன் வெக்டார் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் டன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். சரியா? அந்த ரெண்டு சம்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபஸ்ட்டு சம்மில் டைரெக்டாக ஃபோர்ஸஸ் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் சம்மில் மேக்னிடியூடும் அந்த ஃபோர்ஸ் போகிற டைரெக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நம்ம ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரியா? நெக்ஸ்ட்டு 13th சம். ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன் கொசைன்ஸ். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டார்க் அப்படின்னாவே 2 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட கிராஸ் ப்ராடக்ட். சரியா? கிராஸ் ப்ராடக்ட் டார்க்னாவே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். கிராஸ் ப்ராடக்ட் வரணும். மேக்னிடியூட் டைரெக்ஷன் கொஷின்ஸ் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி தான். நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்ருக்கோம். ஃபோர்ஸ் இருக்குது. ஒய்ஏ வெக்டார் ஓபி வெக்டார் ஆர் வெக்டார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஏபி வெக்டார்
OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர். இதோட பொசிஷன் வெக்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆர் வெக்டருக்கும் எஃப் வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துக்க போகிறோம். கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு வெக்டர் அனதர் வெக்டர் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். என்ன வெக்டர் கிடச்சிருக்கு? 3i. சால்வ் பண்ணும்போது மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம சால்வ் பண்ணும்போது 3i கேப் மைனஸ் 11j கேப் 7k கேப்னு கிடைக்குது. இதோட மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதோட கோஎஃபிஷியன்ஸோட ஸ்கொயர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் மேக்னிடியூடு கிடச்சாச்சு. டைரக்டட் கொஸ்டின்ஸ் என்ன சொல்லலாம்? அந்த வெக்டர் கோஎஃபிஷியன்ஸ் டிவைடட் பை மேக்னிடியூட். ஸோ கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 14th சம். இதுவும் ரொம்பவே ஈஸி. டார்க்கு சொல்லிட்டாங்க. ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க. 3 forces acting at the point with the position vector about வெக்டார் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு F1 வெக்டார், F1 F2 3 ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 3 ஃபோர்ஸஸோட அடிஷன், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 3 ஃபோர்ஸஸையும் ஆட் பண்ணும்போது கிடைக்குது. பொசிஷன் வெக்டார் அப்படின்றது OP வெக்டார் அண்ட் OA வெக்டார், ரிமைனிங் 2 பொசிஷன் வெக்டார்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதோட AP வெக்டார். அதிலேருந்து நம்ம ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 3 வெக்டர்ஸ் ஃபோர்ஸஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த ஃபோர்ஸஸ்லேருந்து நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூலேருந்து இது பொசிஷன் வெக்டார்ஸ் OA வெக்டார் OB வெக்டார். அப்போ நம்மளுக்கு AB வெக்டார்னு ஒரு வெக்டார் கிடைக்கும் இல்லையா? அந்த வெக்டாரோட வேல்யூ, இது ஃபோர்ஸு, இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸு, இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் நம்ம எடுக்க போகிறோம். சரியா? ஸோ கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ஃபைனலாக 96 சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். சரியா? கொஷினை நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம் சால்வ் பண்ணுங்க கண்ணு. ரொம்பவே ஈஸியான எக்ஸசைஸ். ஓகே, தேங்க்யூ.